தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலும் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து தான் உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 27 புத்தகங்கள், முதல் 4 புத்தகங்கள் சுவிசேஷ நூல்களாக அல்லது நற்செய்தி நூல்களாகவும், அதன் பின்பு வரக்கூடிய அப்போஸ்தலருடைய நடபடிகள் அந்த ஒரு புத்தகம் சபையின் சரித்திரம் என்றும், அதன் பின் வரக்கூடிய 3வது பகுதியில் வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் நிருபங்கள், அதாவது ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் உள்ள புத்தகங்கள் நிருபங்கள், மொத்தம் 21 நிருபங்கள் என்றும், கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகம் 1, அது வெளிப்படுத்தின விசேஷம் என்ற நிலையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிருபங்களில் கிட்டத்தட்ட 21 நிருபங்கள் பவுலின் நிருபங்கள் என்றும் பொதுவான நிருபங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. அநேக நிருபங்கள் கிறிஸ்துவின் இயலுக்கு, அதாவது கிறிஸ்துவை குறித்து அதிகமாக சொல்லப்படக்கூடிய நிருபங்களாக இருக்கிறது. பாருங்கள், பொதுவாக நீங்கள் எந்த ஒரு நிருபத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த நிருபம் ஒரு முக்கிய சாராம்சத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணமா கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்தால், இந்த கொரிந்திய நிருபங்கள், அதாவது 1, 2 நிருபங்கள், அது சபையை குறித்து சொல்லக்கூடிய புத்தகங்கள். அதுபோல நாம் ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு கருப்பொருள் அல்லது அர்த்தத்தின் அடிப்படையில் அந்த நிருபங்கள் எல்லாம் பேசக்கூடியது. அந்த விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபம், அதாவது பிலிப்பு பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு எழுதின இந்த நிருபத்தில் கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அவர் எழுதியிருக்கிறார். சரி, கிறிஸ்துவை குறித்து அப்படி என்னதான் எழுதியிருக்கிறார் என்று கேட்டால், இந்த 4 அதிகாரத்திலும் கிறிஸ்துவை 4 விதமாக பிரசன்ட் பண்றார். 4 விதமா அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். 1வது அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய வாழ்க்கையில் நோக்கமாக அவர் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். வாழ்க்கையின் நோக்கம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல நோக்கங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பல நோக்கங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லும் போது அந்த நோக்கங்களுக்கெல்லாம் ஒரு பிரதானமான நோக்கம் யாராக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, நமது வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய மாதிரி அல்லது ஒரு எடுத்துக்காட்டாளர் யார் அப்படின்னா கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இப்ப 2ஆம் அதிகாரத்தில் நமது வாழ்க்கையினுடைய ஒரு எடுத்துக்காட்டு அல்லது வாழ்க்கையின் மாதிரி யாரை பின்பற்ற வேண்டும் அல்லது யாரை போல வாழ வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நாம் அநேக மாதிரிகளை நாம் வைத்திருக்கிறோம். நான் அவரை பின்பற்ற வேண்டும், அவரை போல மாற வேண்டும், அவரை போல் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நாம் நினைக்கின்றோம், செய்கின்றோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நமது பிரதானமான அந்த மாதிரி எடுத்துக்காட்டாளர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது நமது வாழ்க்கையினுடைய வெகுமதி அல்லது பரிசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து நம் வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப இந்த 4ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், கிரைஸ்ட் த பவர் ஆஃப் லைஃப். கிரைஸ்ட்
the power of life. கிறிஸ்து நம் வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கிறார். அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், நம் வாழ்க்கையின் வல்லமை கிறிஸ்துவாக இருக்கிறார். நமது வாழ்க்கையின் வல்லமை கிறிஸ்துவாக இருக்கிறார். சரி, நமது வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்து அவர் என்னவெல்லாம் செய்கிறார், அல்லது கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்யும், என்ன செய்கிறது என்பதைத்தான் பவுல் இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். சரி, என்ன செய்கிறது என்பதை பார்க்கலாம். ஒன்று, திஸ் பவர் கேன் யூனிஃபை. வசனம் 4ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள்ல திஸ் பவர் கேன் யூனிஃபை, இந்த வல்லமையான கிறிஸ்து அல்லது கிறிஸ்து என்ற வல்லமை என்ன செய்ய முடியும், அவரால் ஒற்றுமைப்படுத்த முடியும். சரியா, பவர் கேன் யூனிஃபை, இந்த வல்லமை ஒற்றுமையை கொண்டு வரும். இரண்டாவது, திஸ் பவர் கேன் ஃபோர்டிஃபை. திஸ் பவர் கேன் ஃபோர்டிஃபை, 4ஆம் அதிகாரம் 4 to 7 வசனங்கள். அதை தமிழ்ல நாம் இப்படி சொல்லலாம், இந்த வல்லமை நமக்கு அரணாக இருக்கும். அரண் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வலுப்படுத்தக்கூடிய, காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த வல்லமை. மூன்றாவது, இந்த வல்லமை திஸ் பவர் கேன் பியூரிஃபை, இந்த வல்லமை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை சுத்தப்படுத்துகிறது. வசனம் 4ஆம் அதிகாரம் 8, 9 போன்ற வசனங்களில் நாம் காணலாம். நான்காவது, திஸ் பவர் கேன் சாட்டிஸ்ஃபை, இந்த வல்லமை நம்மை திருப்திப்படுத்தும். 4ஆம் அதிகாரம் 10 to 12 வசனங்களில் நாம் அதை காண்கிறோம். கடைசியாக, திஸ் பவர் கேன் சப்ளை, இந்த வல்லமை நமது எல்லா தேவைகளை கொடுக்கக்கூடியதாக, சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 13 to 23 வசனங்கள். மறுபடியும் கூட நான் சொல்றேன், இந்த வல்லமை என்ன செய்கிறது, திஸ் பவர் கேன் யூனிஃபை, இந்த வல்லமை நம்மை ஒற்றுமைப்படுத்தும். 1 to 3 வசனங்கள். இரண்டாவது, திஸ் பவர் கேன் ஃபோர்டிஃபை, இந்த வல்லமை நம்மை காத்துக்கொள்ளும். வசனம் 4 to 7 வசனங்கள். மூன்றாவது, திஸ் பவர் கேன் பியூரிஃபை, இந்த வல்லமை நம்மை சுத்தப்படுத்தும். வசனம் 8, 9 வசனங்கள். நான்காவது, இந்த வல்லமை திஸ் பவர் கேன் சாட்டிஸ்ஃபை, இந்த வல்லமை நம்மை திருப்தி செய்யும். வசனம் 10 to 12. கடைசியாக, திஸ் பவர் கேன் சப்ளை, இந்த வல்லமையானது நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கும். வசனம் 13 to 23 வசனங்கள். பவுலினுடைய வாழ்க்கையில் இந்த சொற்கள் மிக மிக முக்கியமானது. பவுல் நிறைய இடங்கள்ல இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா தமிழ்ல முன்னிடை சொற்கள் அப்படின்னு பேர். முன்னிடை சொற்கள், அதாவது ஒரு வார்த்தையை அல்லது ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்பதாக சில அதை மெருகேற்றுவதற்காக சில முன்னிடை சொல்லை பவுல் பயன்படுத்துகிறார். என்னென்ன சொல்லை பயன்படுத்துகிறார்? ஒன்று, இன் அப்படின்ற வார்த்தை, அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், டு பி இன் கிரைஸ்ட் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவில் இருப்பது, இட் மீன்ஸ் சால்வேஷன், கிறிஸ்துவில் இருப்பது ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். இரண்டாவது ப்ரிப்போசிஷன் அவர் தன்னுடைய நிருபங்களில் பயன்படுத்தும் போது, டு ஒர்க் த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாக வேலை செய்வது, அதனுடைய அர்த்தம் இட் மீன்ஸ் சான்டிபிகேஷன், அது பரிசுத்தப்படுத்தலை குறிக்கிறது. மூன்றாவது வார்த்தை டு லிவ் ஃபார் கிரைஸ்ட், டு லிவ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக வாழ்தல், தட் மீன்ஸ் டெடிகேஷன், அது அர்ப்பணிப்பை குறிக்கிறது. நான்காவது டு சரண்டர் டு கிரைஸ்ட், சரண்டர் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது. சரியா, கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிப்பது. அது எதை காண்பிக்கிறது? இட் மீன்ஸ் கான்சிக்ரேஷன், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துகிற, சுத்திகரிப்பதை காண்பிக்கிறது. கடைசியாக டு பி வித் கிரைஸ்ட், டு பி வித் கிரைஸ்ட், அந்த வித் அப்படின்ற வார்த்தை, அதாவது கிறிஸ்துவுடன் என்கின்ற வார்த்தை, தட் மீன்ஸ் குளோரிபிகேஷன், எதிர்காலத்தில் மகிமை அடைதலை குறிக்கிறது. எனவே கிறிஸ்து நம் வாழ்க்கையின் வல்லமையாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கும் போது இந்த எல்லா விஷயங்களையும் அவர் நமக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம் வாழ்வில் அவரே நோக்கமாக, கிறிஸ்துவே நம் மாதிரியாக, கிறிஸ்துவே நம் பரிசாக, கிறிஸ்துவே நான்காவது, கிறிஸ்துவே நம் வல்லமையாக இருக்கட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.